வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்னம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை சுற்றி வளைத்த சிஐடி அதிரடியாக கைது. பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்படும். நாடாளுமன்றத்தில் அமைச்சர் விஜித அறிவிப்பு. தமிழ் ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் அனுர அரசு பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு முன்வடித்த போராட்டம். லஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையான அகில விராஜ். யாழில் தனியார் காணியில் ஏராளமான ஆயுதங்கள் மீட்பு. மேய்ச்சல் தரையின்றி அவதிப்படும் மன்னார் விவசாயிகள். செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு. வவுனியாவில் வர்த்தக நிலையங்கள் உணவகங்களில் திடீர் சோதனை. இறுதி அறிவித்தலும் விடுப்பு. நாட்டின் இனப்பிரச்சினைக்கான பேச்சுவார்த்தைக்கு நாம் தயார். மீண்டும் ஸ்ரீதரன் அழுத்தம். யாழில் கடைக்கு சென்றவர் மயங்கி விழுந்து உயிரிழப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அதிரடியாக படையெடுத்துள்ளனர். இதனால் குற்றப்புலனாய்வு திணைக்கள வளாகம் மற்றும் கொழும்பு நீதிமன்றம் அருகே பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்றைய தினம் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டார். ரணில் விக்ரமசிங்க தமது பதவிக்காலத்தில் தமது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக அரசாங்க நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு சென்றமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகள் முன்னெடுத்திருந்தது. கடந்த ஜூன் 24 குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான ஆவணங்களை கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்வைத்திருந்தது. இதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றிய சென்ட்ரா பெரேரா மற்றும் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க ஆகியோரிடமிருந்து குற்றப்புலனாய்வு துறை வாக்குமூலங்களை பதிவு செய்தது. இந்நிலையில் இது தொடர்பான விசாரணைக்கு வாக்குமூலங்களை பெறுவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதனை அடுத்து முன்னாள் ஜனாதிபதியும் அந்த திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்க பலத்த பாதுகாப்புடன் கொழும்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சிலர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு நீதிமன்றத்திற்கு அருகே குவிந்துள்ளதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோருக்கு 2023 செப்டம்பரில் லண்டன் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பிதழில் நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் டாப்ட்ரெடி கையொப்பமிட்ட அழைப்புதல் ஜனாதிபதி விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது. மேலும் 2023 செப்டம்பர் 22 அன்று வோல்வர் ஹாம்டனில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு மதிய உணவு விருந்தில் அவர்கள் பங்கேற்பது குறித்தும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அரசு நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்று கட்சி வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளை அவர் முன்பு மறுத்ததை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். பயங்கரவாத தடை சட்டம் செப்டம்பர் மாத இறுதிக்குள் ரத்து செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்றத்தில் அமர்வில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பதற்கான வர்த்தமானி அடுத்த மாத தொடக்கத்தில் வெளியிடப்படும். பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்பது குறித்து ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன தலைமையிலான குழுவின் அறிக்கை அடுத்த மாத தொடக்கத்தில் கிடைக்கும் என்று அவர் கூறினார்.
ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை வலியுறுத்தும் வரையல்லாமல் எமது கொள்கை பிரகடனத்தில் கூறியதை போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். பயங்கரவாத தடை சட்டம் தற்போது அமலில் உள்ளது. அந்த சட்டத்தினூடாக இனம் மதம் என்ற அடிப்படையில் எவரும் கைது செய்யப்படவில்லை. மாறாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. அந்த சட்டத்தை திருத்தம் செய்ய மற்றும் மாற்ற வேண்டிய அவசியம் உள்ளதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்ய புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் எனவும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்து பாராளுமன்ற சுற்றுவட்டத்திற்கு முன்பாக இன்று முற்பகல் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஊடக ஊழியர் தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. முல்லைத்தீவைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான கானா குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கடந்த 17ஆம் திகதி அலம்பில் போலீஸ் நிலையத்திற்கு வரவழைத்து சுமார் 7 மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர். இதனை கண்டித்தும் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அனுர அரசாங்கத்தின் அடக்குமுறையை கண்டித்தும் இப்போராட்டம் இடம்பெற்றது. போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். ஊடகவியலாளர் சங்கம் மற்றும் ஏனைய அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள் இணைந்து ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த போராட்டம் தற்பொழுது இந்த பாராளுமன்ற வீதியிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கோரிக்கை எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஊடகம் என்பது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய 3வது தூணாக கருதப்பட்டது. எனவே அவற்றை அடக்குவது மக்களின் குரலை ஒடுக்குவதற்கு சமனானது. எனவே ஊடகவியலாளர்களுக்கு தகுந்த பாதுகாப்பையும் அவர்களின் சுயாதீன செயற்பாட்டையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளார். சிறிகொத்தவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு பொறியியல் கூட்டுத்தாபன ஊழியர்களை பயன்படுத்திய சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்றைய தினம் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொட்டடி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றில் வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இதனை போலீசார் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் குறித்த வெடிபொருட்கள் மீட்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இடம்பெறும் இந்த மீட்பு பணியில் யாழ்ப்பாண போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர். விவசாயம் மற்றும் மேய்ச்சல் பயன்பாட்டிற்கு அரச நிலங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் கால்நடை வளர்ப்பில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார். மேம்படுத்தி வருகிறது. கால்நடை மருத்துவ சேவைகள், மேய்ச்சல் நில மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இதுவரை போதுமான அளவில் வழங்கப்படவில்லை. இதன் அடிப்படையில் கௌரவ விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ச்சி அமைச்சரிடம் கீழ்கண்ட கேள்விகளை விளக்குமாறு கேட்டு நிற்கின்றேன். வன்னி மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பாளர்களான உகந்த மேய்ச்சல் நிலங்களை அடையாளம் காண்பதற்கு உடனடி ஒதுக்கீடு செய்வதற்கும் எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? மேய்ச்சல் நில மேலாண்மை மற்றும் பராமரிப்புக்கு தேவையான நீண்டகால திட்டங்கள் என்ன? கால்நடை மருத்துவ பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை மேம்படுத்த அரசாங்கத்தால் எவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன? இதற்கு பதிலளித்த அமைச்சர், வன்னி மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பிற்கு பொருத்தமான காட்டு பகுதி வழங்குவதற்கான நடவடிக்கை மாவட்ட அபிவிருத்தி குழு ஊடாக நிலத்தின் உரிமை தொடர்பாக வன ஜீவராசிகளுடன் இணைந்து கலந்துரையாடி முடிவுகள் எடுப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது கால்நடை வளர்ப்போருக்கான வன பகுதிகள் வன ஜீவராசிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் முறையாக விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அளவுகோலுக்கு அமைவாக அதனை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளார்.
வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட வர்த்தக நிலையங்கள் மற்றும் உணவகங்களுக்கு தவிசாளர் பாலேந்திரன் தலைமையிலான குழுவினர் திடீர் விஜயம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தமையுடன் இறுதி அறிவுறுத்தலையும் விடுத்துள்ளனர். நெழுக்குளம் சந்தியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் உணவகங்களுக்கு தவிசாளர் தலைமையில் சென்றிருந்த குழுவினர் உணவகங்களை சோதனைக்குட்படுத்தியிருந்தனர். இதன்போது அவற்றில் ஒரு உணவகம் சுகாதார விதிமுறைகளை மீறி காணப்பட்டமை சுகாதார பரிசோதகரினால் உறுதி செய்யப்பட்டிருந்தமையுடன் உணவகத்திற்கு இறுதி அறிவித்தலும் வழங்கப்பட்டது. மேலும் வர்த்தக நிலையங்களுக்கு சென்றிருந்த குழுவினர் வியாபார உரிமை பத்திரத்தினை சோதனைக்குட்படுத்தியமையுடன் உரிமை பத்திரம் இன்றி காணப்பட்ட வியாபார நிலையங்களை உடனடியாக அவற்றினை பெற்றுக்கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அத்துடன் மீன் வியாபாரம் மேற்கொண்ட இடத்திற்கு சென்ற குழுவினர் அங்கு கழிவு அகற்றுவதில் உள்ள சிக்கல் தொடர்பிலும் வீதியில் உள்ள பாகங்களை அகற்றுமாறும் அறிவுறுத்தல்கள் வழங்கியிருந்தனர். மேலும் இவற்றினை 3 தினங்களுக்குள் நிவர்த்தி செய்யாவிடில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்திருந்தனர். நாட்டில் பல ஆண்டுகளாக நிலவும் இனப்பிரச்சினைக்கான தீர்வை நோக்கிய பயணத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் ஏன் முன்னோக்கி செல்ல முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025 7 31 ஒரு கடிதத்தை எழுதுகின்றேன். நான் இந்த கடிதங்களையும் சபாபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினரோடு நான் ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதங்கள் இந்த நாட்டிலே சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தினருடைய செயல்பாடுகள், இந்த நாட்டிலே எடுக்கப்படுற எலும்புக்கூடுகள் தொடர்பிலே இன்னும் இருக்கின்ற நிலைமைகள், நாங்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் தொடர்ந்து துயரத்துக்குள்ளாக்கப்படுவது. அண்மையிலே முத்தையன்கட்டு பகுதியிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரு இளைஞன் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கிறான். பிழை ஒரு மனிதன் விடலாம், ஆனால் கொல்லுவதற்கான அந்த சட்டம், அவரை கொலை செய்வதற்கு இராணுவத்திற்குரிய உரிமை யாரால் வழங்கப்பட்டது? மிக மிக மோசமான செயல் அல்லவா? அவை தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களுடைய கதவுகளை திறந்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய பேச்சுவார்த்தைக்கான தயார் நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கான பிரச்சனை ஒரு நீண்டது. நாங்கள் உங்களோடு சேர்ந்து வாழ விரும்புகிறோம். எவ்வாறு சேர்ந்து வாழ விரும்புகிறோம்? நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும், நாங்கள் 2 சுதேசிய இனங்களாக இந்த மண்ணிலே எங்களுடைய அடையாளங்களோடு வாழ நாங்கள் விரும்புகிறோம். யாழில் பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்ற நபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். முத்தமிழ் வீதி கொட்டடி பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய சின்னையா பிரேமந்த் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் நேற்று மதியம் பொருட்களை வாங்குவதற்காக கடைக்கு சென்றிருந்தார். இதன்போது கடைக்கு முன்னாலே மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொழும்பு மாதம்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட போதிச்சந்தி பகுதியில் மரக்கிளை முறிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று காலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் வீதியை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திடீரென அவர் மீது மரக்கிளை முறிந்து விழுந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த அப்பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். மட்டக்குழியைச் சேர்ந்த 60 வயதானவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வீதியில் கண்டெடுக்கப்பட்ட பணப்பை உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் பணப்பையை கண்டெடுத்து ஒப்படைத்த இளைஞனை கல்முனை தலைமையக போலீசார் பாராட்டியுள்ளனர். இச்சம்பவம் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் இன்று இடம்பெற்றதுடன் தொலைந்த பணப்பை மீட்கப்பட்டு போலீசார் முன்னிலையில் உரிய நபரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, அரபு நாடொன்றிலிருந்து தொழில் நிமித்தம் விடுமுறையில் நாடு திரும்பிய நாவிதன்வெளி பகுதியைச் சேர்ந்த இளைஞன் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட சந்தைக்கு சென்ற நிலையில் பணப்பை ஒன்றினை வீதியில் கண்டெடுத்துள்ளார். பின்னர் குறித்த இளைஞன் வீதியில் இருந்து கண்டெடுத்த பணப்பையை எடுத்துக்கொண்டு தனது வீட்டுக்கு சென்று ஆராய்ந்து அப்பணப்பையில் இருந்த தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு தன்னிடம் பணப்பை இருப்பதாகவும் அதனை கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ள வருமாறும் கூறியுள்ளார். அத்துடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த குறித்த பணப்பையை கண்டெடுத்த அவ்விளைஞன் போலீசார்
போலீசாரை சந்தித்து பணப்பையை தவறவிட்ட உரிய நபரிடம் பணப்பையை ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாரை கூறியுள்ளார். இந்நிலையில் தவறவிடப்பட்ட பணப்பையை மீண்டும் கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு வந்து பெற்றுக்கொண்டவர் மருதமுனை பகுதியைச் சேர்ந்த அன்றாடம் இடியப்ப விற்பனையில் ஈடுபடும் நபர் ஆவார். மிக சிரமத்துடன் வாழ்வாதாரத்தை நடத்தி செல்வதாக குறிப்பிட்ட அவர் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவில் வசிப்பதுடன் தனது பணப்பையானது கல்முனை சந்தைக்கு பொருள் கொள்வனவிற்காக சென்றபோது தவறவிடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.